மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் இணைந்து முதலமைச்சர் உத்தரவுக்கிணங்க அனைத்து பணிகளும் நகராட்சி சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். பரவாத அளவுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சர் தனியாக கூட்டம் போட்டு அனைத்து செயலாளர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு அறிவுரை செஞ்சிருக்கிறார். அதன்படி இப்போ திருச்சி பெரிய மருத்துவமனையில் கூட 10 இடம் தனியாக போட்டுருக்காங்க. எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம். இப்போ ஜூன் 12 தண்ணி திறக்க போகிறோம். அந்த தமிழ்நாட்டில் அனைத்து இடத்துக்கும் முறையாக தூர் வரை இருக்கா சார்? தண்ணி எடுத்து கடைமடை போகிற வரை தூர் வர சொல்லி ஏற்கனவே பணம் ஒதுக்கப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கோம். அதை WRD டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் என்னை பற்றி தான் கேட்டீங்கன்னா அடிப்படை வேலைகள் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கூட்டம் போட்டு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி எல்லா இடத்துல அந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அது நம்ம யாருமே அதை விரும்பல. அவர் சொன்னது என்ன தப்பு இருக்கு? இதில் இந்த மொழி தமிழில் தானே எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுலேருந்து தான் வந்தது. அது சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம் தான். அதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சார் சுப்பிரமணியனை விசாரிக்கணும் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் சொல்லி பேட்டி கொடுக்குறாருங்க. அவர் நேராக உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. சேகர் பாபா வந்து பேட்டி கொடுக்குறாரு, பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ வேணும்னு எந்த குறையும் சொல்ல முடியல, இந்த குறையை சொல்கிறாங்க. சார் பஞ்சபூர்ப்பிங்களை எப்போ சார் மக்களுடைய 17ஆம் தேதி இன்னைக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் டெண்டர் முடிஞ்சிடும். உடனடியாக அது வேலை ஆரம்பிச்சு. மழை பெய்ஞ்சு ஒரு சில இடத்துல கீழே அண்டர் தண்ணி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடம் பார்த்தோம்னா அது சரி பண்ணிடணும். நீங்கள் நான் அதாங்க வேலை பார்த்து கொரோனா